அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தின தேவன் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் உற்சாகமாய் பாடல்களை பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை நேரத்திலும் நாம் 138 சங்கீதம் முழுவதையும் நாம் வாசித்து, நாம் பாடி ஆராதித்து ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போக போகிறோம். ஆமேன். 138 சங்கீதத்தினுடைய 1, 2, 3 வசனங்களை அப்படி தொடர்ந்து வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை அனைத்தையும் செய்து முடித்து தம்முடைய பரிசுத்த திருநாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவரும் தொடக்க முடிவுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசி ஜெபிக்கிற இயேசுவின் விலையேற பெற்ற திரு நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உடைய முகத்திற்கு முன்பாக நின்று நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை ஆறுதலில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் செய்த மகிமையான ஆசீர்வாதங்களுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நன்றி. நீர் கொடுத்த விடுதலை, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அநேகர் ரட்சிக்கப்படும்படி, அநேகர் விடுதலையாக்கப்படும்படி, அநேகர் சுகம் பெறும்படி, அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி தேவனாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டினீரே. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான தகப்பன்மார்களுக்கு செய்த நன்மைகள், அன்பான தாய்மார்களுக்கு செய்த நன்மைகள், குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு செய்த நன்மைகள், வாலிப தம்பி தங்கைகளுக்கு செய்த நன்மைகள், குட்டி கண்மணி பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின இரக்கங்கள், தகப்பனே தொழில் செய்கிறவர்களுக்கு நீர் காண்பித்த அற்புதமான காரியங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் காண்பித்த மேன்மையான சிறந்த காரியங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீ நல்லவராக இருந்தீர், நன்மை செய்கிறவராக இருந்தீர், அற்புதராக இருந்தீர், அதிசயமாக இருந்தீர். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பதை போல சுமந்தீர், தாயை போல தேற்றினீர், நண்பனை போல பேசினீர், உடைந்த நேரத்திலெல்லாம் ஆறுதல் படுத்தினீர், வசனங்களை தந்தீர், வார்த்தைகளை தந்தீர், பலப்படுத்தினீர், அபிஷேகத்தால் நிரப்பினீர், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரும்படி கிருபை பாராட்டினீர், உபவாசித்து ஜெபிப்பதற்கு கிருபை செய்தீர், இரவிலே விழித்து ஜெபிக்கும்படி கிருபை செய்தீர், தேசத்திற்காய் திறப்பில் நின்று மன்றாடுவதற்கு இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த திருநாமம் உயர்த்தப்படட்டும். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தவர், நாங்கள் மகிமைப்படுத்தும் போதெல்லாம், திருநாமத்தை மகிமைப்படுத்தும் போதெல்லாம் எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி ஆறுதல் படுத்தி தேற்றி
அநேகருக்கு புது வழியை காண்பித்து நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் கொடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, திருத்துவ தேவனே உமக்கு நன்றி, திரியேக தேவனே உமக்கு நன்றி, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி, நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி, உன்னதரே உமக்கு நன்றி, உயர்ந்தவரே உமக்கு நன்றி, சிறந்தவரே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. பயணத்திலே கூட இருந்தீர், வேலை ஸ்தலத்தில் கூட இருந்தீர், குடும்பத்தில் கூட இருந்தீர், பிள்ளையுடைய படிப்பிலே கூட இருந்தீர், போக்கிலும் மரத்தில் நீர் பாதுகாத்துக் கொண்டீர், சத்துடைய வஞ்சக விலைக்கு பாதுகாத்துக் கொண்டீர், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொண்டீர். ஆண்டவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். பாதங்கள் கல்லில் இடாதபடி காத்து கொண்டீர். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆவிக்குரிய மன்னாவால் போஷித்தீரே, உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவர் தேவ உறவை காத்துக்கொள்ள அனுக்கிரகம் பண்ணினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை வாசித்து தியானிக்க கிருபை பாராட்டினீரே, அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உடைய சமூகத்தில் நிற்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். அதிகாலையில் உடைய சமூகத்தில் வந்து நின்று நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி. உடைய கிருபைக்காய் நன்றி, உடைய இரக்கத்திற்காய் நன்றி, உடைய தயவுக்காய் நன்றி, உடைய காருண்யத்திற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும். இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்தங்களுக்கு தாரும். எந்த தேசத்தில் எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தூர இடத்திலிருந்து, தூர தேசத்திலிருந்து எங்களோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டில் கலந்து கொள்ள ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அவருடைய தொழில்கள் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி. தொடர்ந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. சில பாடல்களை பாடி திருநாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லி உற்சாகமாய் பாடி திருநாமத்தை நாம் உயர்த்தலாம். ஆமென். தேவனுடைய மத்தியில் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவரை பாடி ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த திருநாமத்தை உயர்த்துவோம். ஆமென், 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 ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், நன்மை செய்வார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி அற்புதமாய் நடத்த போகிறார். செய்த நன்மை ஆயிரங்கள், ஆமென். சொல்லி சொல்லி பாடுவே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்போம், சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டே. இரத்த
வைத்துக் கொண்டு எதிரை நுழையாமல் காத்து கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நன்மை செய்தவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் அல்லேலூயா. சொல்லி சொல்லி பாடுவே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டே, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். அப்பா உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். நன்மையா காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். சொல்லி சொல்லி பாடுவே. அல்லேலூயா. நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தே, வாழ தேவையான வசதி தந்தே. கடுமையாக தினம் உழைக்க வைத்தே, கடனே இல்லாமல் வாழ வைத்தே. கடுமையாக தினம் உழைக்க வைத்தே, கடனே இல்லாமல் வாழ வைத்தே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி பலிபீடம் பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. நல்ல குடும்பம் நீர் தந்தீரையா, செல்ல பிள்ளைகள் தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. அணைக்கும் கணவனை தந்தீரையா, அன்பு மனைவியை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. அல்லேலூயா. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அல்லேலூயா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமா? அல்லேலூயா.
ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை வெற்றியாய் வாழ்வதற்கு புது கிருபையும் புது பலனை தாரும். ஒவ்வொருவருக்கும் அந்த புது கிருபைகளை தாரும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பமானாலோ முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா ஆமென். புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை ஆண்டவரே புது கிருபைகளை தாரும். புதிய நாளுக்குள் கொடிய நாட்களை கடந்து போவதற்கு வேண்டிய கிருபை, சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபை. ஆமென் ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக நன்மைகள் தாரும் தேவா வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா ஆனந்த களிப்பை தாரும் தேவா புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா அல்லேலூயா. கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய நாளுக்குள் என்னை புதிய அற்புதமாய் நடத்தும். கிருபையால் என்னை இந்த கிருபையால் எங்களை நடத்தும். சவால்கள் சந்தித்திட ஆமாப்பா ஆமென். புதிய நாட்கள், புதிய காலங்கள், புதிய சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட சவால்களை சந்தித்து மேற்கொள்ள கிருபை தாரும். உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர் பொருந்த குடும்ப உறவுகள் சீர் பொருந்த சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா அல்லேலூயா. கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆண்டவரே உமக்கு கோடாக்கோடி ஸ்தோத்திரம். என் மகிமைப்படுவீராக. துதி ஆராதனை ஆராதனை ஆலையிலும் ஆலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே தூயாவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வானப்பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவத்தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை
ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் அல்லேலூயா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே அல்லேலூயா ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யோ ஒளியினை தந்துவே இதயத்தில் வாசம் செய்யோ ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏற்றும் தொழுதிடுவோம் அல்லேலூயா ஒளி நிறைவே அருள் நிறைவே ஏற்றும் தொழுதிடுவோம் ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே நகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் பின்னகமேகம் இறங்கனோ வல்லமை மழையாய் பொழியனும் எல்லா குளங்கள் நிரம்பணும் நதியாய் பாயணும் எல்லா குளங்கள் தகப்பனே உமக்கு நன்றி ஜீவன் உள்ளவரே உமக்கு நன்றி அற்புதங்களின் தேவனே நன்றி அதிசயங்களின் தேவனே அல்லேலூயா ஹalleluya தேவ மகிமைக்காய் ஸ்தோத்திரம் காலை நேரம் ஒவ்வொருவருடைய மகிமை நிரப்பட்டும் தேவ மகிமை ஒவ்வொருவரையும் கூடட்டும் நன்றி அப்பா இல்லாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும் ஆண்டல எழுப்புதலை காண வேண்டும் திரளான ஜனங்கள் கல்வாரிக்கு நேராய் திரும்ப வேண்டும் ஆமென் ஆமென் சபைகள் வளர்ந்து பெருக வேண்டும் ஆமென் அநேகர் கர்த்தருக்கு வைராக்கியமாய் எழுதி பிரகாசிக்க வேண்டும் நதியாய் பாயனும் இந்த ஆண்டு எழுப்புதல் வரணும் ஆண்டவரே குளங்கள் சபைகள் வளர்ந்து பெருகணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் சபைகளில் நடக்கணும் ஊழியரை கத்த வல்லமையாய் பயன்படுத்தணும் மண்டான் ஜெபிக்கிற மக்கள் திரளாய் எழும்பணும் திறப்பில் இருக்கிற மக்கள் திரளாய் எழும்பணும் இதை ஆராதித்து ஒவ்வொரு ஜெபவீரர்களாய் மாற்றும் மண்டான் ஜெபிக்கிற மக்களாய் மாற்றும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் மாற்றும் எழுப்புதலுக்கு பயன்படுத்தும் ஆமென் ஆமென் ஹalleluya 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 எழுப்புதலே எங்கள் வார்த்தை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வார்த்தை எழுப்புதல் தாரும் தேவா பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் ஆண்டு தேசம் எழுப்புதல் பரவட்டும் 140 கோடி மக்கள் இந்தியா தேசத்தில் எழுப்புதல் பரவட்டும்
கர்த்தரை ஓடி இருக்கிற தமிழக மக்களுக்குள் எழுப்புதல் உண்டாகட்டும். எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. ஆமென், ஆமென். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. அந்தகார இருள் முற்றும் அகலவே ஆவியின் மழையை ஊற்றுவே. இந்த ஆண்டு ஆவியின் மழை அந்தகார இருள் முற்றும் Yes, அகலவே. yes, yes. ஆவியின் மழையை ஊற்றுமே. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்போ. அனலாய் கொழுந்து விட்டெறிய அக்கினியால் என்னை நிரப்போ. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் ஓ, எல்லைகள் உம்முடைய கிருபை, கிருபை. இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே துணிக்கச் செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே துணிக்கச் செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. அப்பா, எழுப்புதலே எழுப்புதலை தாரும். வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா. சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தில் அதிகாலையில் உம்முடைய முகத்திற்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, உதவி செய்யும் கண்மலையே, ஒத்தாசை அனுப்பும் கண்மலையே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாதவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கு சொன்னதைப் போல எங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் இம்மட்டங்களை நடத்தி வருகிறவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்பா, ஆண்டவரே, சமாதான சந்தோஷத்தால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். பரிசுத்தத்தை நோக்கி, விசுவாசத்தை நோக்கி அதிக நேரம் ஜெபிக்கிற அந்த தேவ சித்தத்தை நோக்கி நாங்கள் பயணிக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆண்டவரே வார்த்தைகள் நிறைவேறத்தக்கதாக கத்த கிருபைகளை தாரும். ஆவியாருடைய ஒரு ஆழமான ஐக்கியத்துக்குள் கடந்து வர கத்த அனுக்கிரகமனம் திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஊழியர்களை கத்த வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபை வளர்ச்சிக்கான தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மன்றாடி ஜெபிக்கிற மக்கள் தேசமெங்கும் எழும்பட்டும். பரிந்து பேசி ஜெபிக்கிற மக்கள் தேசமெங்கும் எழும்பட்டும். திறப்பிருக்கிற மக்கள் எழும்பட்டும். சிநேகிதர்கள் எழும்பட்டும். யுத்த ஜெபம் செய்து ஜெபிக்கிற மக்கள் எழும்பட்டும். அப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி. மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில அழுது ஜெபிக்கிற ஆண்டவரே ஜாமக்காரர்களை எழும்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் சத்தின் போராட்டங்கள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிசாசின் வஞ்சகங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவை, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவர், திருத்துவ தேவன் மகிமைப்படுவீராக. நன்றி அப்பா, நன்றி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என கண்பானவர்களை, காலை நேரத்தில் இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்களுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அல்லேலூயா. உபாகமம் 11:12 நாம் வாசிக்கிற போது, உபாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் என் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் நிச்சயமாய் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நீங்கள் குடியிருக்கிற பகுதியின் மேலும் வைக்கப்பட்டிருப்பதாக என்பதே நம்முடைய வாஞ்சையும் விருப்பமும்
ஜெபமுமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா, ஆமென். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். சங்கீதம் 90:15 வாசிக்கலாம். சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை நிச்சயமாய் மகிழ்ச்சியாக்குவாராக. சங்கீதம் 65:11 வாசிக்கிற போது, சங்கீதம் 65:11 வாசிக்கிற போது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆமென். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் நன்மையினால் முடிசூட்டி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்தும் விதம் அற்புதமாக இருக்கும், அதிசயமாய் நடத்துவார். ஆமென். கரம் பிடித்து நடத்துவார். ஆனால் ஒன்று, அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய கரத்தை அவருடைய கரத்தில் கொடுத்தால்தான் அவர் கரம் பிடித்து நடத்த முடியும். அநேகர் சொல்லுவார்கள், கர்த்தாவே என்னை கரம் பிடித்து நடத்தி உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் கரத்தையே கர்த்தர் கையில் பிடித்து நடத்துவதற்கு கொடுத்திருக்க மாட்டார்கள். நாம் அப்படி அல்ல. நம்முடைய கரத்தை அவர் கையில் கொடுக்கும்போது தான் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்த முடியும். வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிடாதபடி உண்மையாகவே மனப்பூர்வமாகவே நம்முடைய கரத்தை ஏசப்பா கையில் கொடுப்போம் என்றால் அவர் கரம் பிடித்து தகப்பன் பிள்ளையை நடத்துவதைப் போல நம்மை அற்புதமாய் நடத்துவதை, அதிசயமாய் நடத்துவதை, ஆச்சரியமாய் நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கும், உங்கள் ஊழியத்திற்கும், உங்கள் சபைக்கும், உங்கள் தொழிலும் நிச்சயமாய் காணப்படுவதாக என்று சொல்லி நான் வாழ்த்து ஜெபிக்கிறேன். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஆமென். இந்த நாளில் நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். சகரியா 4:6 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். எப்போதாகும்? நாம் தேவனை சார்ந்து கொள்ளுகிற போது, நாம் தேவனை பற்றி கொள்ளுகிற போது, தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது, அவரை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சை கொள்ளுகிற போது ஆவியானவராலே எல்லாம் ஆகும். ஆமென். அவரால் எல்லாம் ஆகும். ஆவியானவரால் எல்லாம் ஆகும். நாம் அவரை சார்ந்து கொள்வதற்கு, அவரை பற்றி கொள்வதற்கு, முற்றிலும் அவரை சார்ந்து கொள்வதற்கு இந்த காலை நேரத்தில் நாம் நம்மை அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிற போது தேவன் நம்மை அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். அப்போ ஆவியானவர் நடத்தப்பட வேண்டுமானால் நாம் சில காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 85:6 பாருங்கள். சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆமென். அப்போ நம்ம மகிழ்ந்து இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா ஆண்டவர் நம்மை திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. அப்போ அவர் உயிர்ப்பித்தால் தான் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் மங்கி போய் இருக்கலாம், மழுங்கி போய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், தடுமாறி கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உயிர்ப்பித்தால் தான் நாம் உணர்வடைய முடியும். ஆமென். உணர்வடைய முடியும். அல்லேலூயா. தன் தவறை உணர்கிறவன் யார்? அந்த உணர்வு தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உயிர்ப்பிக்கப்பட்டால் நாம் உணர்வடையலாம். உணர்வடைந்தால் ஆண்டவர் நம்மை உருவாக்குவது எளிது. உருவாக்கப்பட்டால் நாம் உறுதியாக இருக்கலாம். தேவனுடைய காரியத்தில் நாம் உறுதியாக நாம் இருக்கலாம். உறுதியாக இருந்தால்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை உபயோகப்படுத்துவார். நாம் உபயோகப்படுத்தப்பட்டால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவோம். ஆகவே உயிர்ப்பிக்கப்படுவதும், உணர்வடைவதும், உருவாக்கப்படுவதும், உறுதியாக இருப்பதும், தேவன் உபயோகப்படுத்துவதும், உயர்த்தப்படுவதற்கும் நம்மை முற்றிலும் தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
அல்லேலூயா, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். நான் ஏதோ ஒரு காரியத்தில் நான் பலவீனமாக இருக்கிறேன், மங்கி போய் விட்டேன். சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், இழப்புகளை பார்த்து நான் பலவீனம் அடைந்து விட்டேன். என்னை திரும்பவும் ஒரு முறை என்னை உயிர்ப்பியும். இந்த வருஷத்தின் முதல் தேதியிலே என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற போது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லே, உயிர்ப்பித்தார். சங்கீதம் 80:18 வாசிக்கலாம். சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். ஆமென். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். அப்போ உயிர்ப்பிக்கப்பட்டால்தான் நாம் ஆண்டவரை மனப்பூர்வமாய் தொழுது கொள்ள முடியும். ஆராதனை குறைந்திருக்கலாம், வேத தியானங்கள் குறைந்திருக்கலாம், ஆத்ம பாரம் குறைந்திருக்கலாம், தேவ உறவு பலவீனம் அடைந்திருக்கலாம், ஜெப நேரங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். திரும்பவும் ஆண்டவர் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, அப்போது நாங்கள் உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:50 பாருங்கள். சங்கீதம் 119:50 பாருங்கள். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. அப்போ வசனங்களை நாம் வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நம்மளை உயிர்ப்பிக்கிறது. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. வசனங்கள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 119:88 பாருங்கள். சங்கீதம் 119:88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அல்லேலூயா. கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஆமென். கர்த்தருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. ஆவியா நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கிறது. அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆவது வசனத்தை பாருங்கள். யோவான் 6:63 வாசிக்கலாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற போது ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்து ஒரு மகிமையான பாத்திரமாய் உருவாக்குவதற்கு அவர் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 119:37 பாருங்கள். சங்கீதம் 119:37. மாயை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். இப்படி உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை வேதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்து இந்த வசனங்களை சொல்லி ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிற போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போ முதலாவது ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமென். என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அப்போ ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ளும் போது ஆவியா நம்மை உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது என்ன நடக்கும்? தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அடுத்ததாக உயிர்ப்பிக்கிற நம்மை கர்த்தர் புதிதாக்குகிறார். அல்லேலூயா. உயிர்ப்பித்த பின்பு நம்மை ஒரு புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 2 கொரிந்தியர் 5:17 பாருங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும்படி செய்து ஒரு புதிய மனிதனாக சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:16 பாருங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறவருமாய் இருக்கிறது. அப்போ உயிர்ப்பிக்கிறார், அடுத்து நம்மளை புதிதாக்குகிறார். அல்லேலூயா. புதிதாக்குகிறார். கடந்த நாட்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் நம்மை மேற்கொண்டது நிமித்தம், சோர்ந்து போனது நிமித்தம் அந்த அனுபவங்கள் குறைந்து போய் காணப்படலாம். ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை.
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர வேண்டும். அது தேவனை சந்தோஷப்படுத்துவதாக இருக்கிறது. அல்லேலூயா. எபேசே 4:24 வாசிக்கிற போது, எபேசே 4:24 வசனத்தை நாம் வாசிக்கிற போது, மெய்யான நீதியிலும் எஸ், பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்போது நாம் ஆவியானவரை முற்றிலும் முழுவதும் நாம் சார்ந்து கொள்ளுகிற போது ஆவியானவர் தம்முடைய கிருபையினாலே நம்மை உயிர்ப்பிக்கிறார். வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார். அபிஷேகத்தினால் உயிர்ப்பிக்கிறார். தீர்க்கதரிசன வார்த்தைகளால் நம்மை உயிர்ப்பிக்கிறார். நம்மை உயிர்ப்பிப்பது மட்டுமல்லாமல் நம்முடைய புதிய மனுஷனாய் நம்மை உருவாக்கி வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆமென், சத்துருக்களை மடங்கடித்து பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக ஆவியானவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் நம்மை மறுரூபமாக்குகிறார். முதலிலே சொன்னேன், ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார். இரண்டாவது, ஆவியானவர் நம்மை புது மனிதனாய் மாற்றுகிறார். மூன்றாவது, நம்மை மறுரூபப்படுத்துகிறார். ரோமர் 12:2 வசனத்தை பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். இயேசு இந்த மலையில் போய் ஜெபித்த போது அவருடைய முகம் மறுரூபம் அடைந்ததை குறித்து நாம் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடந்த போது அவருடைய முகம் மறுரூபப்பட்டதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஸ்தேவான் ஜெபித்த போது அவருடைய முகம் தேவத்துடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ மூன்றாவது ஆவியானவரை நாம் சார்ந்து கொள்ளும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது, அவரை பிடித்து கொள்ளும் போது, அவரை பின்தொடர்கிற போது, ஆண்டவரையே நாம் சார்ந்து கொள்ளுகிற போது ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். முதலாவது உயிர்ப்பிக்கிறார், இரண்டாவது புதிதாக்குகிறார், மூன்றாவது ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறார். கலைவர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலா தெய்வமே உம்முக சாயலா ஒரு மாற்றும் தெய்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா உன்னத தேவனே என் இயேசு ராஜனே உம்மோடு இணைந்திட ஆவியானவரே உம்மோடு இணைந்து செயலாற்ற கிருபை தாரும் ஏங்குதையா பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கனோ துதித்து மகிழனோ தோயோராய் மாறனோ உம்மை துதித்து மகிழனோ தோயோராய் வாழனோ அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். நான்காவதாக நான் ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவேன் என்று நம்மை முற்றிலும் முழுவதும் மனப்பூர்வமாய் அர்ப்பணிப்போம் என்றால் ஆவியானவர் செய்ய போகிற நான்காவது காரியம் என்ன? எபேசியர் 3:16 வசனம். எபேசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப ஆவியானவர் நான்காவது நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்தி என்னை தைரியப்படுத்தினார். அப்போ நம்மை பலப்படுத்துகிற ஆவியானவர் பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்று ரோமர் 8:26 நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆவியானுடைய பலத்தினாலே இயேசுவானவர் புறப்பட்டு போனார் என்று நம்ம லூக்கா 4:14 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்? பலப்படுத்துவார். அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணிக்கிற போது அவர் நான்காவது செய்கிற காரியம் என்ன? நம்மை பலப்படுத்துகிறவராய் அவர் கிரியைகளை நடப்பிப்பார். ஐந்தாவதாக அவர் என்ன செய்வார்? ஐந்தாவதாக ரோமர் 8:14 பாருங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அடுத்தது ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நம்மை அன்றாடமும் அனுதினமும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. பிலிப்புவை பார்த்து சொன்னார், நீ அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அப்போஸ்தலர் 8:29 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நடத்துவார். அன்று எலியாவை பார்த்து சொன்னார், நீ போய் ஒளிந்து கொண்டிரு என்று சொன்னார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து சொன்னார், நீ சந்தேகப்படாமல் கூட போ அப்படின்னு சொல்லுகிறார். ஆவியானவர் பவுலை போக விட்டாதிருந்தார் என்று அப்போஸ்தலர் 16:7 வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார் அப்படி பாடுறோம், பார்த்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. அப்போ ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் நிமிடந்தோறும். ஆமென். அவர் நம்மை நடத்துவார். அப்போ ஆவியானவர் கருத்துல ஒப்பு கொடுக்கிற போது அவர் செய்கிற ஐந்தாவது காரியம், அவர் நம்மை நடத்துவார். ஆமென். ஆறாவதாக அவர் நமக்கு என்ன செய்வார்? யோவான் 14:16 பாருங்கள். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவார். உடைந்து போன நேரங்களில், தடுமாறுகிற நேரத்தில், பலவீனமான நேரங்களில், துக்கமான நேரத்தில் ஆவியார் நம்மை தேற்றுவதற்கு நம்மோடு கூட இருப்பார். ஆமென். அப்ப ஆறாவது ஆவியானவர் நம்மை தேற்றுவார். சங்கீதம் 94:19 பாருங்கள். சங்கீதம் 94:19 வசனம் இப்படி சொல்லுகிறதை பாருங்கள். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆத்மாவை தேற்றுகிறது. அப்ப ஆவியானவர் நம்மை தேற்றுவார். ஏசாயா 66:13 தாய் தேற்றுவதை போல நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவார்? தேற்றுவார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏழாவதாக அவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 32:8 பாருங்கள். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். எப்போது? நாம் அவரை சார்ந்து கொள்ளுகிற போது, அவரை பற்றி கொள்ளுகிற போது ஆவியானவரால் எல்லாமே ஆகும். இந்த காலை நேரத்தில் ஆவியான் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆவியானவராலே எல்லாம் ஆகும். மனிதனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். பலவீனமான ஆட்கள் தான், ஆமென், தடுமாறுகிறவள் தான், தள்ளாடுகிறவள் தான், ஸ்திரமில்லாதவர்கள் தான். ஆனாலும் நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது, தேவனை பற்றி கொள்ளுகிற போது, தேவனை பிடித்து கொள்ளுகிற போது அவர் நம்மை அற்புதமாய் நமக்கு போதித்து நம்மை நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். 1 கொரிந்தியர் 2:13 பாருங்கள். 1 கொரிந்தியர் 2:13 அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும், அவர் வார்த்தை நம்மை தேற்றும், அவருடைய வார்த்தை நம்மை ஆறுதல் படுத்தும், அவருடைய வார்த்தை நம்மை தப்புவிக்கும், முடிவெடுக்க வைக்கும், ஒரு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வைக்கும். அப்ப அவர் நமக்கு பேசுவார். ஆமென். அவர் நமக்கு போதித்து நம்மை அற்புதமாய் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் சங்கீதம் 143:10 சங்கீதக்காரன் இப்படி விண்ணப்பம் பண்ணுகிறான். சங்கீதம் 143:10 பாருங்கள். சங்கீதம் 143:10
உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு அழகான ஒரு விண்ணப்பத்தை நாம் இங்கே ஏறெடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 25:4 சங்கீதம் 25:4 நான் வாசிக்கிற போது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா. அப்போ நம்மை நடத்த வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஆமென். நமக்கு போதிக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ என்னை சார்ந்து கொள், என்னை பற்றிக்கொள், அப்போது அற்புதமாய் அதிசயமாய் நம்மை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் தேவனால் நடத்தப்பட வேண்டும். ஆவியானவரை சார்ந்து கொள்ள வேண்டும், ஆவியானவரை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவர் எப்படி என்னை நடத்தினார் என்பதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீர்கள். ஆவியானவராலே எல்லாம் ஆகும், ஆவியானவராலே எல்லாம் சிறப்பாய் நடக்கும். அவரை பற்றி கொள்வோம். அதற்கு ஒரு காரியத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கடைசியாக பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. அப்ப அடுத்ததாக ஆவியானவருடைய ஆழமான அன்பின் ஐக்கியத்துக்குள் இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பின் ஐக்கியத்தில் ஆழமாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல. சபைக்கு வரும்போது மட்டும் பாடி ஆராதிப்பதல்ல. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது மட்டும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதல்ல. ஆமென். ஒரு முக்கியமான முடிவெடுக்கும் போது மட்டும் ஆவியானுடைய ஆலோசனை கேட்கிறவர்களாக அல்ல. தேவையான நேரத்தில் மட்டும் தேவனை தேடுகிறவர்களாக அல்லாதபடி ஆவியானவருடைய ஒரு ஆழமான அன்பின் ஐக்கியத்துக்குள் நாம் கடந்து போவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற போது ஆவியானவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். பலவிதமான வாக்குத்தத்த வசனங்களை சொல்ல முடியும். வாக்குத்தத்த வசனங்களை நீங்களும் பார்க்க முடியும். ஆனால் அவைகள் மூலமாய் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று நாம் கணக்கிட முடியாது. ஏமாற்றப்பட்டவர்கள் உண்டு. ஐயோ, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லி அநேகர் வருத்தப்படுவது உண்டு. அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே வாக்குத்தத்தங்கள்லாம் நிறைவேறும். ஆவியானவரை சார்ந்து கொள்வோம். நம்மை கொண்டு தேவன் நினைக்கும் காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அந்த உன்னதமான அர்ப்பணிப்புக்கு நாம் கடந்து வருகிற போது நாம் மகிமையான ஆசீர்வாதத்தை தேவனிடமிருந்து நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆவியானவராலே எல்லாம் ஆகும். அப்போ ஆவியானவர் எல்லாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் அவர் நம்மை நடத்த முடியும். அல்லேலூயா. ஆவியானவராலே இயேசு நடத்தப்படுகிறதை குறித்து லூக்கா 4:14 வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வேண்டும், அற்புதமாய் நடத்த வேண்டும். ஆகவே அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்படி ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் அற்புதமாய் நம்மை நடத்துவார். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும். நன்றியோடு துதிக்கணும். சொல்லித்தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின்
பொல்லாத பிசாசின் தந்திரங்களை மேற்கொள்ளுகிற பலன், எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கு சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, அல்லேலூயா. இணைந்து ஜெபிப்போம். உங்கள் ஜெப குறிப்புக்காகவும் ஜெபிக்க போகிறோம். இணைந்து ஜெபிப்போம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரும் ஆதியும் அந்தமுமானவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவராலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் எங்களை முற்றிலும் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து உம்மால் நடத்தப்பட, உம்மால் போதிக்கப்பட, உம்மால் உயிர்ப்பிக்கப்பட, உம்மால் உருவாக்கப்பட, உம்மால் வழி நடத்தப்பட, உம்மால் தேற்றப்பட, மேன்மைப்படுத்தப்பட ஆண்டவரே அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் ஏற்பட்ட சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலவீனம் அடைந்து ஆண்டவரே சோர்ந்து போய் காணப்படலாம். ஆவியானவர் உயிர்ப்பித்து மறுரூபப்படுத்தி புதிய மனிதனாய் மாற்றி ஆண்டவரே உம்முடைய எண்ணத்தை, நோக்கத்தை நிறைவேற்ற நீர் எங்களை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற அன்பு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், கண்மணி பிள்ளைகள், தொழில் செய்கிறவர்கள், அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறவர்கள், தனியாரில் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரையும் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, ஆவியானவர் நடத்தும், அற்புதமாய் நடத்தும், அதிசயமாய் நடத்தும், நேர்மையான வழிகள் சத்தியத்தில் நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். மனித விரும்புகிற வழி அல்ல, நாங்கள் ஆசைப்படுகிற வழி அல்ல, நாங்கள் விரும்புகிற வழி அல்ல ஆண்டவரே, மனிதனுடைய அறிவில் தோன்றுகிற வழி அல்ல, ஆவியானவருடைய வழியில் அப்படி பரிசுத்தத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, அநேக பரிசுத்தவான்களை ஆவியானவர் அற்புதமாய் நடத்தினாரே, எங்களை அப்படி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடிய நாட்களில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கொடிய காலங்களை தப்பி கடந்து போக ஆவியானுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், வேலை ஸ்தலத்தை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நடக்கட்டும், புத்திர பாக்கியங்கள் உண்டாகட்டும், வீடுகளை கட்டி முடிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளை எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும், குடும்ப வழக்குகள் முடிவுக்கு வரட்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைந்து போகட்டும், ஒருமனக்கேடுகள் மறைந்து போகட்டும், வரவேண்டிய உடைமைகளுடைய பிள்ளைகளுக்கு வரட்டும், கோர்ட்டில் இருக்கிற வழக்குகள் முடிவுக்கு வரட்டும், பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓய்வு பெற்று பல வருடங்கள் ஆயும் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பணங்கள் வராமல் இருக்கிறவர்களுக்கு பணங்கள் வரும்படி உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா தடைகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தில், பொல்லாத ஆவியின் கீழ் அழிக்கப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
நன்றி ஆண்டவர். பிள்ளைகள் நன்றாக படிக்கட்டும், மேல் படிப்புக்கு வேண்டிய இடங்கள் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். வாரிசு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கிற மருத்துவ படிப்பு, மற்ற படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எதிர்காலங்கள் மகிமையாய் காணப்பட கத்த உதவி செய்யும். வயதான தாய் தகப்பனாரை கத்த காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அநாதை இல்லங்களில் இருக்கிற தாய் தகப்பனாரை கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல உடல்நிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கிரிகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். சபைகளை கத்தர் ஆசீர்வதியும். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை மேன்மையடைய கத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. தேசத்துக்காய் மன்றாடி ஜெபிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும். தேசமெங்கும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர்களை, மிஷனரிகளை, ஆண்டவரே மன்றாடி ஜெபிக்கிற மக்களை, சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய பிரதமரை கத்தர் ஆசீர்வதியும். எங்கள் தமிழக முதல்வரை கத்தர் ஆசீர்வதியும். எங்கள் தேசத்தை கத்தர் ஆசீர்வதியும். எங்கள் ஜனாதிபதியை கத்தர் ஆசீர்வதியும். எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், ஆண்டவரே மாநில அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், எல்லா துறையில் இருக்கிற அதிகாரிகளை கத்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வில்லேஜ் ஆபீசர் முதற்கொண்டு, கலெக்டர் முதற்கொண்டு எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் ஞானத்தால் நிரப்பும். எங்கள் தேசம் இந்த ஆண்டு வளர்ந்து பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தமிழகத்தை விசேஷமாய் ஆசீர்வதியும். தமிழக விவசாயிகளை ஆசீர்வதியும். தொழிலாளர்களை கத்தர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் பெரியவர்களை கத்தர் ஆசீர்வதியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த குழப்பமும் இல்லாத எங்கள் இந்திய தேசமாய் எங்கள் தேசம் மாறட்டும். நீ அப்படி செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தமிழகம் ஆசீர்வதிக்கப்பட்ட தமிழமாய் காணப்பட கத்த உதவி செய்யும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. காலை ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள், உழைக்கிறவர்கள் எல்லார் மேலும் கர்த்தர் பூர்ண கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ கிருபை தொடரட்டும். பாக்கியமும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஜெபக்குறிப்பை பதிவிட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இடைபடுவீராக. அற்புதங்களை செய்வீராக. துக்கம் சந்தோஷமாய் மாறுவதா. துக்க நாட்கள் முடியட்டும். எப்படி செய்ய போற கிருபைகளுக்காய் மக்கள் நன்றி. அன்பின் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் ஒருபோதும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆவியானவராலே எல்லாம் ஆகும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you.